கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராய் வீற்றிருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய இந்த திருச்சபையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய அருகாமையில் ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவிக்கிறார். நேற்றைய தினத்தில் தான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சுங்க சண்டே இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் டேடி பிரசங்கம் பண்ணும்படியாக சொன்னாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை, சிறு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு காலையில் தான் கர்த்தர் பேசுனதுனால ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன காரியங்களை கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகள், எனக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம எல்லோரும் ஜெபத்தோடு கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 முடிய ஆகிய வசனங்களிலே 46, 47 மாத்திரம் யாராவது வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஆமென். 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. யார் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு? இயேசுவின் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. ஒரு மனுஷன்ட்டு அல்ல, மந்திரவாதின்றது அல்ல, ஏசப்பாட்டிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதனால என்னை தொட்டது யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ பயப்பட்டு நடுங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தான் தொட்டேன் என்று சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. இப்போ இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ணுவதற்கு ஓர் இருதயம் தேவை, ஓர் இருதயம் தேவை. அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம தியானிக்க ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, இயேசுவின் இடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால், வல்லமை வர வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து நன்மை வர வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஓர் இருதயம் தேவை. எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள் இருந்தால் கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மாத்திரம் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்க்கும் பொழுது, லூக்கா அவர் ஒரு டாக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு மருத்துவர். பொதுவாக மருத்துவர்கள் தெய்வீக சுகத்தை அவர்கள் ஓகே சொல்ல மாட்டாங்க. அதாவது தெய்வீக சுகத்தை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, அதன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அதுபோல தான் இந்த லூக்கா அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் இயேசுவை அறிந்தவர். பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த காரியத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்காவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்தவர். பவுல் மூலமாக, பவுலினுடைய 2வது 3வது மிஷனரி பயணங்களிலே கூட சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் லூக்கா. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு ஹிஸ்டோரியன், அதாவது வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லுவார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூக்காவில் வாசிக்கும் பொழுது அந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சு அதெல்லாம் கிளியராக இருக்கும். மற்ற அதிகாரத்தை, மற்ற புக்கில் இருக்கிறதை காட்டிலும், மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறதை காட்டிலும் இந்த லூக்காவில் பார்க்கும் பொழுது அது ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது அவர் ஈஸியாக ஏதோ தானோன்னு எழுத மாட்டார். பரிசுத்த ஆவியினாலே அவர் நடந்த காரியத்தை நன்கு விசாரித்து அறிந்து எழுதின. எனவே இது ஒரு உண்மை சம்பவம். ஆமென். இது ஒரு நடந்த சம்பவத்தை தான் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த லூக்காவை குறித்து பார்க்கும் பொழுது பவுலோடு கூட நல்ல ஊழியம் செய்த ஒரு நல்ல ஒரு மனிதர். இங்கே பார்க்கிறோம், பொதுவாக ஒவ்வொரு அற்புதங்கள்லையும் என்ன நடக்கும்னா, ஆண்டவரும் அந்த யாருக்கு அற்புதம் தேவைப்படுகிறதோ அவங்களும் பேசுவாங்க, அல்லது ஜனங்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க ஜனங்கள் அவரை பற்றி அறிமுகப்படுத்துவாங்க. இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆனால் இந்த குறிப்பிட்ட மிராக்கிளில் மாத்திரம் ஆண்டவர்
பேசுவதற்கு முன்பதாகவே அற்புதம் நடந்துருச்சு. ஆண்டவரும் அவங்களுக்கு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாகவே வல்லமையிலிருந்து தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. என்னை தொட்டது யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். அதில் இதில் ஒரு வித்தியாசம் இந்த காரியமாய் காணப்படுகிறது. ஒரு அற்புதம் நடக்குது, நடந்த பின்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளவு கூட்டத்தில் உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றது. இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் 43வது வசனம், பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. முதல் காரியம், உடைந்த இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். சேர்ந்து சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட, உடைந்த, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட இருதயம் உடையவர்களுக்கு, தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளையிலும் கூட நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், எப்படியா ஏதாவது ஒரு வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளாலே, உங்களுடைய கணவராலே, உங்களுடைய சொந்த குடும்பத்தினாலே, அல்லது உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாலே, தோழர்களாலே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நன்றாக பேசிக் கொண்டிருப்பாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை உடைந்து நொறுங்கி போய் இந்த ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உடைந்த இருதயத்திற்கு தம்முடைய வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு விளங்க பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். தேவனிடத்திலிருந்து வல்லமையையும், இதுதான் நம்ம கொஞ்சம் இந்த வாரம் முழுவதுமாக தெய்வீக சுகத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா பேசினாங்க, என்னுடைய கணவர் ஒரு முறை தெய்வீக சுகத்தை குறித்து ஒரு நாள் பேசினாங்க. போன வாரத்தில் தங்கச்சி யோவான் ஸ்நானகனை குறித்து ரொம்ப வல்லமையாக பேசினதாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதற்கு? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படியாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு முறையில் எனக்கு இந்த தெய்வீக சுகத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாரத்தோடு கூட நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய சபைகளிலே நம்ம பேசுகிறோம். நம்முடைய வேலை அதை கேப்சர் பண்ணணும். எனக்கு தான் அந்த சத்தியம், எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், perished heart will move the power of the Lord. உடைந்த இருதயம் இயேசுவின் வல்லமையை அசைக்கும். இயேசுவினிடத்திலிருந்து வல்லமையை கொண்டு வரும். இயேசுவினிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வரும். இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது, இவங்கள் 12 வருடமாய், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 years 12 வருஷமாய் அவர்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நமக்கு ஒரு நாள் இந்த இப்படிப்பட்ட நோய்கள், அதாவது ப்ளீடிங் டிஸார்டர் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹெமரேஜ் என்று சொல்லுவாங்க, இப்படி வந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, நம்ம சோர்ந்து விழுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீக்கோ 12 வருஷம். முதல் அவளுடைய சரீரம் முழுவதுமாக கெட்டு போய்விட்டது. அந்த அளவுக்கு, அதாவது சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அற்று போகிற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக அந்த ஸ்திரீ தள்ளப்படுறாங்க. முதல் காரியம், சரீரத்திலே ஒரு குறைவு, சரீரத்திலே ஒரு பலவீனம். இரண்டாவது காரியம் என்னன்னா, பொதுவாக இப்படிப்பட்ட ஸ்திரீகளை எந்த ஒரு ஜனக்கூட்டம் நிறைந்த இடத்திற்கும் அனுப்ப மாட்டார்கள், ஒதுக்கப்படுவார்கள். அவங்க வீட்டில் தான் இருக்கணும். அதுவும் பெருசாக சொல்ல போனோன்னா, இந்த ஜென்ஸ் இருக்கிற, அதாவது ஆண்கள் இருக்கிற இடங்களில் உண்மையாலுமே அவங்க அனுப்பவே மாட்டாங்க. அதுவும் அந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அப்படி வந்துட்டாங்கனாலே அவங்கள திட்டி ஏதாவது ஒன்று பண்ணி என்னென்ன, அதாவது யாத்ராகமம், லேவியராகமில் வாசிக்கிறது போல் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறதுனால விசேஷமாக பெண்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே அவங்க வெளியே வரக்கூடாது. இப்போ ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ஒரு 12 வருஷமாக ஒரு வீட்டிலேயே இருக்கணும். ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அவங்க வெளியே வர முடியும், ஏதாவது ரீசனுக்கு மட்டும்தான் வெளியே வர முடியும் என்று சொன்னால் எப்படி சாத்தியமாகும்? அவங்களுடைய தனிமை அவர்களை ஆட்கொள்ளுகிறது. பொதுவாக நம்முடைய தனிமையை யாருமே விரும்ப மாட்டோம்.
எல்லாரும் யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், யூத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக இருக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம தனித்திருக்க ஆசைப்பட மாட்டோம். அப்படியே யாருமே இல்லைன்னு சொல்லி தனித்திருந்தால் ரொம்ப சோர்ந்து போகிற அனுபவத்திற்குள்ளாக நம்ம தள்ளப்படுவோம். அதே போல தான் இந்த ஸ்திரீ, அவங்களுடைய சரீரம் செத்து போக ஆரம்பித்தது. ரெண்டாவது, தனிமை அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. தனிமை 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 லோன்லினஸ். எப்போவுமே யாரும் அவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள்ட்ட அன்பாக பேச மாட்டாங்க. அவங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவர் அன்பாய் பேச மாட்டார். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக கணவரே அவங்களுக்கு தூரமாக போயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலை. அவங்களுடைய அழகு குன்றி போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பணம் தான் நம்முடைய வாழ்க்கையில். எல்லாத்துக்குமே பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணமும் எல்லாம் செலவழிக்குது, எல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு. மருத்துவர்கள்ட்ட போயிட்டு கொடுத்து 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 எல்லாம் அவங்களோட நல்ல ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு ஸ்திரீக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது. எல்லா பணங்களும் அவங்க செலவழிச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, தனிமையின் அனுபவம், ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம், தன்னுடைய சரீரம் செத்து போகிற ஒரு அனுபவம். எல்லாவற்றிலுமே ரிலேஷன்ஸ், அதாவது உறவினர்கள் யாரும் வீட்டுக்கு வரதில்லை. யாரெல்லாம் ரொம்ப அன்பாக நேசிச்சாங்களோ எல்லாம் வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக குடும்பமும் தள்ளுது, சுற்றி இருக்கிற ஜனங்களும் தள்ளுறாங்க. வேதத்தில் இருக்கிற கட்டளைகள், அதாவது நியமங்களும் என்ன சொல்லுது, நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தது தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்ய துணிந்தார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய புறப்பட்டார், அற்புதம் செய்ய ஆசைப்பட்டார். அவரிடத்திலிருந்து தான் வல்லமை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஒரு வேளை உடைஞ்சு போயிருக்கலாம். நீங்களும் நானும் ஒரு வேளை கண்ணீரின் பாதைகளுக்குள்ளே வரலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை கேட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. நம்ம ஷேர் பண்ணக்கூட முடியாது சில காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தில் அசைவாடுகிறார், என்னுடைய ஊழியத்தில் அசைவாடுகிறார். எனக்கு என் பட்சத்தில் இருக்கிறபடியால், என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. இந்த ஸ்திரீயும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக தான் கொண்டு செல்லப்படுறாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போது, ஆண்டவரிடத்தில் தன்னுடைய காரியங்களை எப்படியாவது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வருகிறது நிமித்தமாக அவங்க வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்க வேண்டாம், இந்த காரியம் போட்டிருக்கும். அவங்க எந்த இடத்துக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற காரியம். இதே போல ஒரு சம்பவம் தான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு குஷ்டரோகி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவன் ஓடி போய், எப்படி இந்த ஸ்திரீ ஓடி போய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போனார்களோ அதே போல் அந்த குஷ்டரோகியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க? ஏசப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரே என்று கூப்பிட்டு அவரை பணிந்து கொண்டாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை கூப்பிடுறீங்க? ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆவலோடு கூட, எனக்கு அவர் அற்புதம் செய்வார் என்கிற ஆசையோடு கூட எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு ஆச்சரியத்தை செய்யுங்க, எப்படியாவது எனக்கு செய்யுங்க என்று சொல்லி அந்த பணிந்த இருதயத்தோடு கூட அவர் பணிந்து போய் முகங்குப்புற விழுந்து அந்த குஷ்டரோகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அதுவும் ஆண்டவர் சும்மா அற்புதத்தை செய்யல, குஷ்டரோகியை தொட்டார். பொதுவாக குஷ்டரோகம் பிடிச்சவங்களை யாரும் தொடக்கூடாது, யார் குஷ்டரோகியும் யாரையும் தொடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவர் மனுஷர்கள் மேல் பாராட்டுகிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக, அந்த தயவின் நிமித்தமாக, அவர் இயேசு ஜனங்களுக்கு மேல் காண்பிக்கிற அந்த கம்பேஷன், இரக்கம், தயவு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தொடுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வேணா அற்புதத்தை செஞ்சிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் செய்யாம அந்த குஷ்டரோகியை போய் டச் பண்ணுறாரு, தொடுறாரு. இங்கே இந்த ஸ்திரீ போயிட்டு வஸ்திரத்தின் தொங்கலை டச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை தொடுகிறார்.
கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஒரு இன்டிமசியோட, அதாவது தொடுகிறது அப்படின்னா சொல்ல போனால் பொதுவாக நம்ம எல்லாரையும் போய் தொட்டுட்டு இருக்க மாட்டோம். நம்ம கூட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் தொடுவோம். நம்முடைய பேரண்ட்ஸை தொடுவோம், நம்முடைய கணவர் மனைவி அப்படிப்பட்ட சூழ்நிலையை தொடுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேர்ள்ஸ் கூட பாய்ஸ் கூட அந்த மாதிரி தொட்டு பேசுவோம். அந்த போல தான் ஆண்டவர் அதற்கும் மேலாக யாருனே புதுசாக பார்க்குற ஒரு குஷ்டரோகியை போய் தொடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த லவ் ஆஃப் ஜீசஸ், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அப்போ அவரவே தொடும் பொழுது இவ்வளவு நாள் உங்களை அப்பா பிதா என்று சொல்லி அழைத்து, இவ்வளவு நாள் கர்த்தரை ஆராதித்து, இவ்வளோ நாள் அவரை நம்ம மகிமைப்படுத்தி, இவ்வளவு நாள் நம்ம அவரை நம்மளை என்னெல்லாம் சொல்லி வர்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கிற நமக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாகவே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது அந்த பிரசனத்தை நீங்கள் உணர முடியும். அவருடைய அந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறத, அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறத நம்மால் உணர முடியும். பிரியமானவர்கள், அதுதான் ஆண்டவர் பரமேறி போகும் பொழுது நமக்காக ஒருவரை வச்சுட்டு போயிருக்கிறார். யாரை வச்சுட்டு போயிருக்கிறாரு? ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் நம்மை தேற்றுவார். எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒருவேளை ஏசப்பாவுக்கு கூட தான் இருப்பாங்க, எல்லா சீஷர்கள் கூட தான் இருப்பாங்க, எல்லாருமே கூட தான் இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்ற காரியம், என் பிதா என்னை ஒருபோதும் ஒரு நாளும் தனியே இருக்க விடவில்லை. அதே வசனத்தை தான் நானும் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் நானும் தனிமையாக இருக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தனித்திருக்க விடவில்லை. நம்ம தனியாக மட்டும் இருந்துட்டோம்னா நம்மளால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த கொரோனா டைமில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. இந்த கோவிட் வரும்பொழுது எல்லாரும் பயப்பட்டு எல்லாரும் அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதிகமாக குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் பேசுவாங்க, மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட கான்டாக்டே இருக்காது. திடீர்னு பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே மாத்திரம்தான் இருப்பாங்க. அதாவது ஒரு தனிமையாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் தான் தெரியும் நம்முடைய ஊழியக்காரர் கூட போய் பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம தள்ளப்பட்டோம். அந்த நேரத்தில் யார் தான் கூட இருந்தார்? கடவுள் மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம அருகாமையில் இருந்தார். அவர் தான் நமக்கு அவருக்கு எல்லாமே, தாயும் தகப்பனும் அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் நம்ம கூட இருந்தார். அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, சதா காலங்களிலும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் சதா காலங்களிலும் என்னோடு இருக்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதா என்னோடு இருக்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த லூக்காவில் வாசிக்கும் பொழுது முதல் காரியம், உடைந்த இருதயம் உடைய இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்? உடைக்கப்படுகிற அனுபவம், ஒதுக்கப்படுகிற அனுபவம், புறக்கணிக்கப்படுகிற அனுபவம், உதாசனப்படுத்துகிற அனுபவம், கர்த்தர் நம்மை உருவாக்க, நம்மை உயர்த்த, நம்மில் அவர் மகிமைப்பட, நம்மை உருவாக்கி எழுப்புவதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. 12 வருஷமாயிருச்சே, இத்தனை வருஷமாயிருச்சே, நீங்கள் கவலைப்படாதீங்க. மனுஷருடைய வார்த்தைகள் உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வாராக. சங்கீதம் 51:16-17 மாத்திரம் வாசிப்போமா?
பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள், தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, தேவனே, நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்துல கூட பணிந்த ஆவியோடு கூட, நொறுங்கின இருதயத்தோடு கூட, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்களா? உடைஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே யோசிக்க கூட முடியல என்று சொல்லி, இதுக்கு மேல என்னால திங்க் பண்ண கூட முடியல, இதுக்கு மேல எவ்வளோ நாள் தான் இதை நான் தாங்குவேன், எவ்வளோ நாள் தான் இதை நான் சுமந்து செல்லுவேன், இந்த பாரம் என்னை ரொம்ப அழுத்துதே என்று சொல்லி கவலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ரெஸ்ட் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு, ரெஸ்ட் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாள்ல கூட ஆராதனைக்கு செகண்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது, எத்தனையோ வசனங்கள் நமக்காக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கனாலும் அதனுடைய பலனை நீங்க நிச்சயமாய் காண்பீர்கள், நிச்சயமாய் பார்ப்பீர்கள், நிச்சயமாய் அதை அனுபவிப்பீர்கள், நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் மாத்திரம் ஒரு சந்தேகமும் இல்லை. அது போலதான் இந்த ஸ்திரீ வந்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் தன்னுடைய சக்களத்தினால ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த நேரத்திலையும் அவங்க தெரிந்து கொண்ட ஒரு இடம் என்னன்னா, தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. சரி, தேவனுடைய சமூகத்தில் வந்தாவது ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தால், அங்கேயும் ஏலி அங்கே அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ குடித்திருக்கிறாய், நீ வெறித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அன்னாள் சொல்றாங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அங்க பார்க்கிற, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பிரகாரமாகவே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கும் அதை தான் நான் சொல்றேன். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய அழுகையை, உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய அங்கலாய்ப்பை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சமாதானத்துடனே சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை, நீங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். எப்படியாவது ஏதோ ஒரு காரியத்தை கல்ல புரட்டி போட்டு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தடைகளையும் எப்படியாவது மாற்றி அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த, ஒருத்தர்னால கூட சுஸ்தமாக்க முடியல. ஆனா என் இயேசுவால முடியும், ஆனா என் தேவனால முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் இது கூடாதுதான், மனுஷனால் இது முடியாதுதான். நம்முடைய பெற்றோர்களுடைய சாமர்த்தியத்தினால முடியாம இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வத்தினால முடியாம இருக்கலாம், நம்முடைய ஞானத்தினால முடியாம இருக்கலாம், நம்முடைய பணத்தினால முடியாம இருக்கலாம், நமக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸ்னால முடியாம இருக்கலாம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்திடுவார்.
செய்வார். அதுல மாத்திரம் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். எப்படி நம்மளை மறந்துடுவார்? நம்முடைய தாசன் என்று அழைக்கிறாரே, நம்முடைய பிள்ளைன்னு சொல்றாரே, நம்முடைய பிள்ளைகளை அவர் மறந்துடுவாரா? ஒருபோதும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராலும் செய்ய முடியாத அற்புதத்தை என் தேவனால் செய்ய முடியும். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை, மருத்துவர்களால் செய்ய முடியாத காரியத்தை என் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதல் காரியம், உடைந்த இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இரண்டாவது காரியம், a persistent heart will move the power of the Lord. அதாவது உறுதியுள்ள இருதயம், உறுதியுள்ள இருதயம், விடாமுயற்சியோடு கூட, உறுதியோடு கூட, அந்த வைராக்கியத்தோடு கூட இருக்கிற இருதயம் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை நம்ம சுதந்திரிக்க முடியும். அந்த ஸ்திரீக்கு அலோடு கிடையாது, பர்மிஷன் கிடையாது. நீங்கள் ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் வருவதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் இல்லை. அந்த ஸ்திரீ வரவே கூடாது. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, நம்ம எப்படியோ முட்டி மோதி போயிட்டு ஆண்டவருடைய சால்வையின் தொங்கலை தொட்டுட்டோன்னா அற்புதம் நடந்துருங்கிற ஒரு காரியம் மாத்திரமே இந்த ஸ்திரீக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? என் அப்பாவுடைய சமூகத்துக்கு மட்டும் நான் வந்துட்டேன்னா, என் அப்பாவுடைய சமூகத்துக்கு மட்டும் நான் வந்துட்டேன்னா, ஆலயத்தில் போய் நான் ஜெபிச்சேன்னா, அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு என் இயேசுவினிடத்தில் கேட்டேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எதிர்ப்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு எதிராக செயல்படுத்துவாங்க, செய்வாங்க, பேசுவாங்க. அதை குறித்து நீங்க பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறதுல உறுதியா இருங்க, ஜெபிக்கிறதில் உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செற்றை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செற்றை நிழலிலே நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் சேர்ந்து நிச்சயமாய் செய்வீர். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை இன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஓ, உம்மை இன்றி யாரும் இல்லையப்பா. ஓ, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானத்தையும் சகிச்சு கொண்டு ஆலயத்துக்கு வரீங்களா? தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் தம்முடைய வல்லமையை, என் இயேசுவின் சரீரத்திலிருந்து பாய்ந்த அந்த வல்லமையை அவர் உங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக, விளங்க பண்ணுவாராக, விளங்க பண்ணுவாராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், எங்களுடைய சபையில் ஒரு சகோதரி, அவங்க 10 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. வருவாங்க, ப்ரேயருக்கெல்லாம் வருவாங்க, சபைக்கு சர்வீஸ்க்கெலாம் வருவாங்க. வந்துட்டு ஒரு ஆராதனை முடிச்சுட்டு போக மாட்டாங்க. ஒரு ஆராதனை முடித்து வாலிபர் கூட்டம் இருக்கும், வாலிபர் கூட்டத்தை முடிச்சுட்டு 2வது ஆராதனைக்கு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அதையும் முடிச்சுட்டு என்னென்ன கூட்டம் வைக்கிறோமோ அந்த எல்லா கூட்டங்களுக்கும் தவறாமல் வந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த சகோதரி ரொம்ப ஒரு 45 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வர்றாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் வாலிபர் கூட்டத்திலலாம் இருப்பாங்க.
அப்போ அவங்க எந்திரிச்சு போயிட்டு மற்ற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாலிபர் கூட்ட டைமில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணு, உபவாசத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு போவாங்க. அவங்கள அனுப்பிடாதீங்க, அவங்க எவ்வளோ நேரம் வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த ஸ்திரீயை, அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது நான் நிறைய டைம் நான் பேர் எழுதி வச்செல்லாம் நான் ஜெபிப்பேன். இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரு 4 பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்னை ஜெபித்து கொண்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆராதனை நேரத்தில் நம்ம சபையில் இருக்கிற அப்பா அங்கே என்ன சொன்னாங்கன்னா, மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு குழந்தையை பற்றியே சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க கையை வச்சுட்டு எனக்காக தான் இருக்கும் ஆண்டவரே, எனக்கு தான் அந்த அற்புதம், எனக்கு தான் அந்த அற்புதம் என்று சொல்லி பெற்றுக்கொண்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப அந்த கண்ணீரோடு கூட அவங்க அந்த கையை வயிற்று மேலே வச்சுட்டே ஜெபம் பண்ணி அந்நிய பாஷைகளை நிரம்பி அவ்வளோ எப்பவும் இல்லாத அளவுக்கு அவங்க அந்த அபிஷேகத்துக்குள்ளேயே காணப்பட்டாங்க. அடுத்த மாதத்தில் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க. அதுலேருந்து அவங்க என்னன்னா சோர்ந்து போகலை. நிந்தையை பார்த்து, அவமானத்தை பார்த்து, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஆலயத்துக்கு வருவாங்க, இந்த சகோதரி வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் காண்பிக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க பிள்ளையை பற்றி ஃபஸ்ட் பிள்ளை இல்லை, அவங்களுடைய அக்காவுக்கு ஒரு மகள் இருக்குது, அந்த பொண்ணை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பியூலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வருவாங்க. அந்த பிள்ளையை பார்த்து அவள் ஜெபிக்க மாட்டேங்கிற, நல்லா ஜெபிக்க சொல்லுங்கள், பாட மாட்டேங்கிற, நல்லா பாட சொல்லுங்கள், ஃபஸ்ட்டில் நல்லா பைபிளாக படிச்சுட்டு இருந்தா இப்போ படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அந்த பாரத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்களுடைய குறையை நான் தெரியவே தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் அவங்க பிள்ளை மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு குழந்தையே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைவு போல, இந்த குழந்தை இல்லாத குறைவு போல, ஒருவேளை பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கலாம், எந்த காரியத்தில் வேணாம், ஏதாவது ஒரு வேலை காரியங்களில், வேலை போகிற இடங்களில் ஏதாவது ஒரு குறைவு மத்தியில் நீங்கள் காணப்படலாம். வீட்டின் காரியங்களில் எதுலையாவது ஒரு குறைவு இருக்கலாம். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரிடத்துல வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க, அதுக்குன்னு ஒரு உபவாச ஜெபத்தை ஒதுக்குங்க. உறுதியாக இருங்க. மற்றவங்களுடைய பேச்சில் உறுதியாக இருக்காதீங்க, மற்றவங்க சொல்கிற காரியங்களில் உறுதியாக இருக்காதீங்க, கர்த்தர் மேல உறுதியாயிருங்க. ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்படிப்பட்ட சமாதானம் வேணுமா? உங்களுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகள் வேண்டுமா? கர்த்தர் மேல உறுதியாயிருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார். அந்த ஸ்திரீ எப்படி அந்த ஜன கூட்டத்தைலாம் தள்ளிட்டு போய் இயேசுவினுடைய அந்த சால்வையின் தொங்கலை தொட்டுட்டா போதும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றார். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது, அதில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். என்னென்ன காரியங்களில் நம்ம உறுதியாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், ரோமர் 12:12, ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் மேலே உறுதினா என்னங்க? ரொம்ப சிம்பிள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எத்தனை பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒரு நல்லா நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நல்லா ஜெபிச்சுட்டு நம்மளுக்கு குறைவை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு காரியத்தை அனுமதிக்கும் பொழுது நம்ம ஜபத்தில் நம்ம வீக் ஆயிடக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் முதல் ஜெபிச்சிங்களோ, எப்போ முன்பதாக நீங்கள் ஜெபிச்சிங்களோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணும் பொழுது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தானியேல் எடுத்துக்கொள்வோமா? தானியேல், ஹல்லேலூயா. ஜீசஸ். தானியேலை குறித்து பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலுக்கு மேலே எந்த ஒரு குற்றமும் சொல்லப்பட முடியல, எந்த ஒரு குறைவும் சொல்லப்பட முடியல, எதையுமே நம்ம குத்தி காண்பிக்க முடியல. அப்படிப்பட்ட தானியேலுக்கும் ஜபத்திலேயே ஒரு போராட்டம் வந்துச்சு. ஜெபிக்க கூடாது,
யாரையும் எந்த கடவுள்கிட்டையும் நம்ம மன்றாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம். அந்த நேரத்துலையும் தானியேலோ வென்றாள். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சார் ஜெபிச்சார் ஜெபிச்சார். ஜெபிக்கிறதுக்கு மட்டும் எந்த தடை வந்தாலும் நீங்கள் அதில் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு தடை வந்தாலும் அதில் நீங்கள் ஈடு கொடுத்தே போயிடாதீங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. அங்கே பார்க்குற தானியேலுக்குள்ள ஒரு அந்த உறுதி என்னன்னா, நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நிச்சயமாகவே என்னை சிங்க கபில என்னை பாதுகாப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை எந்த ஒரு சேதமும் அணுகாது என்கிற ஒரு வைராக்கியம் அந்த எப்படி வந்துச்சு? அவர் தொடர்ந்து ஜெபத்தில் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார். அதே போல் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், நீங்களும் நானும் இருக்க வேண்டிய காரியம் ஜெபத்திலே உறுதியாய் 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 தரித்திருக்க வேண்டும். இத்தனைக்கும் அவர் எந்த ஒரு தவறுமே செய்யலை. தவறு செய்யலைனா தான் பிரச்சனைகள் வரும். குற்றமே நம்ம பண்ணாமல் இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஆண்டவர் வந்து சில காரியங்களை அனுமதிப்பார். அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் தான் இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்க ஆரம்பிக்கணும். அப்படி நெருங்க 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 கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். முதல் காரியம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. அந்த சகோதரிக்கு அப்படித்தானே 12 வருஷம் உபத்திரவம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் வேதனை அல்ல, 3 நாள் வேதனை அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷம் உபத்திரவப்பட்டாங்க. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. அந்த மாதிரி உபத்திரவம் நமக்கு வராது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை நிமித்தமாக உபத்திரவம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஏதாவது சொல்கிறதுனால உபத்திரவம், நம்முடைய குடும்ப இட பிரச்சனைனால உபத்திரவம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார இக்கட்டு நிமித்தமாக உபத்திரவம், இப்படி தான் உபத்திரவம் வரும். அந்த நேரத்தில் ஜெபத்தில் மட்டும் ரொம்ப தரிச்சிருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. நம்ம பொறுமையாக இருக்க 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 கர்த்தர் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட அனுபவம் யாருக்கெல்லாம் வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரிக்கிறதை மாத்திரம் மறந்து விடாதீங்க, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். 2வது காரியம், விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். யூதா 20 நம்ம வாசிக்க முடியும். விசுவாசத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். எது நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நன்மையாக செய்வார், எனக்கு செய்து முடிப்பார் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மேலே கர்த்தர் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை எப்பொழுதும் பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் நோக்கி பார்க்காதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம என்னதான் ஆண்டவரை நேசித்தாலும், என்னதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாலும், சபைக்கு வந்தாலும் நம்ம அவிசுவாசமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை விசுவாசத்திலேயே ஒரு பரீட்சை வந்தால் கூட அதில் நீங்கள் பொறுமையாக சகிக்கணும். யாக்கோபு 1:3 நம்ம வாசிக்கிறது போல, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் முடியாது தான், ஆனால் கர்த்தர் அதில் பொறுமையை கற்றுக் கொடுப்பார். யோபு பார்க்கும் பொழுது யோபுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும் அற்று போனது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த சூழ்நிலையும் எப்படி வேணாலும் நம்ம சமாளித்து கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவர் எனக்கு அந்த பொறுமையை கொடுங்க ஆண்டவர்,
அநேக இடங்களில் அநேக நேரங்களில் அந்த விசுவாசத்தின் பரீட்சையின் போது அந்த நிறைய ட்ரையல்ஸ் டெஸ்ட்லாம் வரும்பொழுது, நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். நம்ம சகிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுனாவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அறிக்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன காரியத்தை நம்ம அறிக்கை செய்கிறோமோ அதில் நம்ம உறுதியாக காணப்பட வேண்டும். அதில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னோன்னா, இப்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணலாம். ஒருவேளை ஆண்டவரோடு கூட ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லலாம், நான் இனிமேல் நான் கரெக்டாக நான் ஜெபிச்சிருவேன், கரெக்டாக நான் வேதத்தை வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கை. அல்லது ஒரு மனுஷங்கள்ட்ட நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக நான் செஞ்சிடுறேன் பிரதர், கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை. என்ன உங்களுடைய நாவில் கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும். அதில் எதையுமே மாற்றி பேசவே கூடாது, மாற்றி செயல்படுத்தவே கூடாது. அப்படி நம்ம அறிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு போதும், எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு போதும் என்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப், இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவாடுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள அது ஸ்திரப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேதத்தில் வாசிக்கிறது போல, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்று விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களா, 1 கொரிந்தியர் 15:58, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வெளியே போனோன்னா அதை மறந்து விட்டுவிடக்கூடாது. நிறைய ஊமைகள் பார்ப்போம் அல்லவா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அதை நம்ம பெற்றுக்கொண்டு அதை அப்சர்வ் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் அப்படிங்கிற அந்த காரியத்தின் மேலே உறுதியாய் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் ஒரு காரியம் கூட, நீங்க சபைக்கு வரதா இருக்கட்டும், சபையில் ஒரு வேலையை செய்யறதா இருக்கட்டும், ஒரு வேளை கர்த்தருக்காக நீங்க ஒரு வேளை ஆண்டவரை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ற காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரயாசமும் விருதாவாய் போகாது, போகாது. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபுல வாசிக்கிறது போல அந்த கண்ணாடியை குறித்து பார்க்கிறோம். அதாவது நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது தெரியும். நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை, அதன்படி நடக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்ம ஒரு கண்ணாடியில் நம்முடைய சுபாவ முகத்தை பார்த்துட்டு கடந்து செல்கிறவர்களாய் அல்ல, அந்த முகத்தில் என்னென்ன இருக்கிறோ, என்னென்ன ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறதா என்று சொல்லி மாற்றிட்டு போகிறது போல நம்ம இன்னும் 2 வகையாக சொல்லுவாங்க. அதில் நம்ம எந்த வகையாக இருக்கணும்னா, திருவசனத்தை கேட்டுட்டு வாசிச்சுட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை அப்படியே நம்ம இன்னைக்கு கேட்குறோமே அப்படின்னு கொஞ்ச நாள்ல மறந்து அப்படி விடக்கூடாது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம அசை போட்டு கொண்டு அதை தியானிச்சு கொண்டு அதில் நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நம்ம அந்த உறுதியில் எப்பொழுதுமே அந்த இது காலங்காலமாக நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உறுதியாக இருக்க வேண்டும். எதில் உறுதியாக இருக்கணும்? ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். வேத வாசிப்பில் உறுதியாக இருக்கணும். கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவில் உறுதியாக இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், எந்த வியாகுலமோ துன்பமோ துயரமோ எதுவும் என்னை பிரிக்காது. எதுவும் சொல்லுங்களேன் ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவில் எந்த ஒரு இடைஞ்சலும் வராது ஆண்டவரே, எந்த ஒரு தடையும் என்னை பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி மனசில் அந்த ஒரு ஆர்வம், அந்த உறுதி, அந்த பேஷன், அந்த ஸ்திரீக்கு அதுதான் இருந்துச்சு. அந்த ஆண்டு கிறிஸ்துவின் மேலே ஒரு அந்த வைராக்கியம், பேஷன், அஃபெக்ஷன், அதாவது ஒரு அன்புன்னு சொல்லலாம். நன்னு சொல்ல போனால் அவர் மேலே அவர் எப்படியாவது எனக்கு செஞ்சிருவார் அப்படிங்கிற, என் வாழ்க்கையை விட்டுற மாட்டார் என்கிற ஒரு பேஷன் நிமித்தமாக தான் அவங்களுடைய தொங்கலை போய் தொடர்றாங்க.
அதே போல் நீங்களும் நாளும் எல்லா விஷயத்துலையும் வாஞ்சையோடு ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரீயை போல அங்கே அந்த ஸ்திரீயை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஸ்திரீ போய் பயந்து நடுங்கி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் தான் ஆண்டவரே இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் முன்பதாக அதை அறிக்கை செய்கிறாங்க. எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அறிக்கை செய்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தால் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்துங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. அதன் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். அதன் மூலமாக கர்த்தருடைய குடும்பம் வளரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அந்த ஸ்திரீயை போல் ஒருவேளை நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமையை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்த்தெழுதலின் ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது மாத்திரம் உண்மை. ஒருவேளை உங்களுடைய சரீரம் செத்து போய் காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் செத்து போனதாய் காணப்படலாம். உங்களுடைய தொழில் செத்து போனதாய் காணப்படலாம். வருமானம் ஒருவேளை செத்து போனதாய் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவு நிமித்தமாக அது ஒரு இல்லாத போல, எல்லாம் இழந்ததை போல நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலையும் உண்டு. சத்தியம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, சத்தியம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அது உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை, மெய்யான சுகம், மேலான அபிஷேகம், மெய்யான சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சிகளாய் இருக்க போகிறோம். நம் சாட்சிகளாய் இருக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம பலனடைந்து ஓ ஹல்லேலூயா, யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஓ ஹல்லேலூயா, எருசலேம் முழுவதிலும், உலகத்தின் கடைசி பரியந்தமும், எஸ் ஜீசஸ், நாங்கள் சாட்சிகளாய் இருக்க போகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். உறுதியோடு கூட காணப்படுவோம். தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் வருவோம். அந்த ஹம்பிள் ஹார்ட்டோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் அந்த உறுதியுள்ள இருதயத்தையும், உடைந்து போன இருதயத்தையும் அவர் புறக்கணிக்க மாட்டார்.